ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் 75 சென்ட் வந்து ரொம்பவும் கம்மியான பட்ஜெட்டில் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில், அதிகபட்சமே வந்து என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா தான் பட்ஜெட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நல்ல ஒரு செம்மண் பூமியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு தரமான இடத்த வந்து நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் உத்தச்சப்பட்டி ஏரியாவுக்கு முன்னாடியே வந்து இந்த 2 ஏக்கர் 75 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 15 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 47 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து வருது. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மண் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு 15 அடிக்கு பாதை வந்து பத்திரத்துலேயே வந்து நமக்கு வந்து தனியாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் வந்து ஒரு 200 அடியிலேருந்து 300 அடிக்கு மேலேயே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமெண்ட்டு இவ்வளோ தான் சொல்கிறேன். நான் சொன்னதை விட கூட தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்காது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் போரோ, சர்வீஸோ, கேணியோ எதுவுமே கிடையாதுங்க. இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது கூட தெரியும். நல்லா பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் அதோட அத்துமால் எல்லாத்தையுமே வந்து ஓனரே வந்து காட்டியிருப்பார். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பாதைங்க. பத்திரத்தில் வந்து தெளிவாகவே வந்துடும். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காரு. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறமே டேரெக்டாக நீங்கள் வந்து சிட்டிங்க்கு வந்து உட்காந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க. நிறைய பேர் வந்து செம்மண் வேணும், அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வாங்கிட்டு ஒரு போரு சர்வீஸ் வந்து நம்ம போட்டுட்டு சொந்தமாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடலாம், இல்லை வேறு ஏதாவது கோழி பண்ண அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து காம்பேக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து செம்மண் வந்து எதிர்பார்க்கக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தென்னந்தோப்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா உண்மையிலே வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே வந்து நமக்கு வரும். மேக்ஸிமம் களிமண்ணை விட செம்மண்ணுக்கு தான் அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து காம்பேக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே எம்டி லேண்டை பொறுத்த வரைக்கும் 18 லட்சம் 17 லட்சம் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு நம்ம திண்டுக்கல் வத்தலகுண்டு ஏரியாவில், அதுவும் அணைப்பட்டி டேமுக்கெல்லாம் பக்கத்தில் தான் இந்த இடமும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வத்தலகுண்டிலேருந்து நம்ம விளாலிப்பட்டி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் ஹைவேஸில் இருந்து நமக்கு ஒரு கம்மியான தூரம், அதிகபட்சமே நமக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது, அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை இந்த இடத்த வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணலாம். நாங்களே வந்து உங்களுக்கு நேரடியாக கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம். இந்த இடத்த விற்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வாங்கிட்டாங்க, ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் இப்போ இந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து குடியிருப்பு பகுதிகள் வந்து இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியாது. ஆனால் இது மெயின் ரூட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது இது ஊரடி தோட்டமாக எவ்வளோ நியர்பையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து இடத்த வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எடுத்து போடக்கூடிய அத்தனை இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஓரளவுக்கு நல்ல கிளியரன்ஸாக இருக்கக்கூடிய இடத்த மட்டுமே வந்து சேனலில் வந்து போஸ்ட்டு போடுறோம். இதனால் வந்து பையருக்கும் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும், அதே போல் எங்களுக்கும் வந்து சீக்கிரமாக வந்து வேலை முடியும். செல்லரை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து அவரும் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும். ஸோ இடத்த விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து டாக்குமெண்ட்டை ஓரளவுக்கு நல்ல கிளியரன்ஸாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லீகல் ஒப்பீனியன் வாங்கிடுங்க. சர்வேரை கூப்பிட்டு வச்சு அளந்து சுற்றிலும் அங்கங்கே கல் மட்டும் போட்டு வச்சா கூட போதும், ஃபென்சிங் போடணுங்கிறது கூட அவசியங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நாங்களும் வந்து வீடியோ எடுத்து போட்டு கஸ்டமரை உடனே ஏற்றி உங்களுக்கும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களால் வந்து முடிச்சு கொடுக்க முடியும்.
இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.